கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு முதுநிலை படித்து வந்த பயிற்சி பெண் டாக்டர் சமீபத்தில் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு ஜனநாயக மருத்துவர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தலைமையில் இந்த சம்பவத்தை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நான் டாக்டர் ஸ்ரீராமகிருஷ்ணன், ஜனநாயக தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கத்தின் திருநெல்வேலி மாநில தலைவர். இன்று நாம் கல்கத்தாவில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மருத்துவர் அவர் பணியில் இருக்கும் பொழுதே, தொடர்ந்து 24 மணி நேரம் தாண்டி பணியில் இருக்கும் பொழுது, இரவு ஒரு சில மர்ம நபர்களால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் அகில இந்திய அரசு மருத்துவர்கள் சம்மேளனத்தின் சார்பாக கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்து வருகிறோம். இந்த சம்பவம் ஒரு கண்டனத்துக்குரியது. ஒரு பெண் மருத்துவர் ஒரு 24 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்து எவ்வளோ டயர்டாக இருப்பாங்கன்னு தெரியும். அவங்க ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்க போகிறது, வெளியே கூட போகலை. அவங்க வேலை பார்த்த இடத்துலையே உள்ள ஒரு ரூமில் போயிருக்கிறாங்க. அங்கே பணியில் இருந்த அந்த மருத்துவ ஊழியர் ஒருத்தர் வேறு சிலரோடு சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு, மிகவும் கொடூரமான கொலை செய்யப்பட்ட நிகழ்வு மனதை உழுக்குமாக இருந்தது. அதை கண்டித்து இந்தியா முழுமைக்கும் மருத்துவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கிறோம். இங்கே எல்லா மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்று இருக்குது. அதில் ஒரு இதாக நாங்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறோம். இன்றைக்கி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஊர்வலம் எடுத்துருக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கும் இதே மாதிரி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியை தொடருவோம். இது அகில இந்திய மருத்துவ சங்கம், அதாவது தனியாக ப்ராக்டிஸ் பண்ண மருத்துவ சங்கங்கள் நாளைக்கு ஒரு நாள் வெளிநோயாளிகள் பகுதியை புறக்கணிக்கிறதுக்காக இந்தியா முழுமைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு பொறுத்தவரையில் வேலை பார்க்குற இடத்துல மருத்துவர்களுக்கும் குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசாங்கமும் காவல்துறையும் வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. இது இன்று அல்ல, பல காலமாக கேட்டு வரக்கூடிய ஒன்று. அதை சரியாக கவனிக்காமல் தள்ளி போடுவதால் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் பணி செய்யும் ஒரு பெண் மருத்துவருக்கு பணிபுரியும் இடத்திலேயே நடந்திருக்கிறது. இது மருத்துவர் அல்லாமல் வேறு ஒருவருக்கு நடந்திருந்தால் இன்று நாடே கொந்தளித்திருக்கும். ஆனால் மருத்துவர்களாகிய நாங்கள் அவர்களைப் போல தெருவில் இறங்கி போராட முடியாது, கள்ள கொண்டு எறிய முடியாது. நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை சாத்வீக முறையில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு இதை கவனத்துடன் கொண்டு உரிய பாதுகாப்பை பணிபுரியும் மருத்துவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை, நீண்ட நெடுநாளிய கோரிக்கை. இதற்கு இன்று ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. அதுவும் ஒரு பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு கண்டனத்துக்குரியது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உரிய பாதுகாப்பு வழங்க அரசாங்கத்தை வேண்டுகோள் விடுக்கிறோம். நன்றி.